செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஜெனரலுக்கு போங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஆப் ரீஃப்ரெஷ் அப்படின்ற செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இது ஃபுல்லா வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க ஆஃப் பண்ணிடுங்க. இதுவே ஆண்ட்ராய்ட் ஃபோனா இருந்துச்சுன்னு சொன்னா, ஆண்ட்ராய்டுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு ஆப்ப வந்து செலக்ட் பண்ணிட்டு, இதுல வந்து மொபைல் டேட்டா அண்ட் வைஃபை செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, டிசேபிள் பேக்ரவுண்ட் டேட்டா அல்லது ரெஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு மாரி இருக்கு. இத வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டாலே சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹோம் ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, விட்ஜெட் வந்து நெறைய பேர் வச்சுப்பாங்க. ஸோ இது வந்து கூடுதலா ஐஃபோன்ல இருக்காது. ஆண்ட்ராய்டுல மட்டும் தான் கணக்கு பேர் வச்சுப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த லைவ் வால்பேப்பர் வச்சுக்கிறது அதெல்லாமே பேக்ரவுண்டில வந்து ரெசோர்ஸ் யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஸோ ஃபோனை வந்து ஸ்லோவாகிக் கொண்டே இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த விட்ஜெட் எல்லாமே வந்து குறைக்கிறது நல்லம். லைவ் வால்பேப்பர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது நார்மல் வால்பேப்பர் ஃபோட்டோ வந்து நீங்க யூஸ் பண்றது பெட்டர். ஆண்ட்ராய்ட் ஹோம் ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போ வந்து நிறைய பேர் கோச்சு வச்சுப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நீங்க எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலுமே நீங்க 2லேருந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நீங்க ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ஃபோனை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கக்கூடும். ஸோ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ட வந்து அ நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னு சொன்னா, அ புதுசா வந்து ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னா, அடுத்த அப்டேட்ல வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து இப்ப கரண்ட் டைம்ல வந்துட்டு இருக்குது. ஸோ, அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஒரு 2, 3 மாதத்துக்கு பிறகு நீங்க ரிவ்யூஸ் பாருங்க. ஆன்லைன்ல வந்து சரி, இல்ல YouTubeலயோ ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்டேட் பண்றது பெட்டர். ஸோ, இப்படிதான் காய்ஸ் உங்களோட ஃபோனை வந்து ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.